will be announcing our decision today morning. We didn't give any official communication summoning the press to our office. But unfortunately, the press people have come here and now we have contacted our leader and the information from him is that we will be sending an official communication sometime around 4 o'clock and he will meet you with all the required news which you are seeking for and he will any answers for your questions. That's it. Thank you very much. முறைப்படி இன்று 4 மணிக்கு ஊடகவியலாளருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். We sincerely regret for the inconvenience. Yesterday, our party president had announced that we will be having our high-level committee meeting. Based on the high-level committee meeting, we will be announcing our decision today morning. We didn't give any official communication summoning the press to our office. But unfortunately, the press people have come here and now we have contacted our leader and the information from him is that we will be sending an official communication sometime around 4 o'clock and he will meet you with all the required news which you are seeking for and he will be answering that. We don't have any answers for your questions. That's it. Thank you very much. 4 மணிக்கு அதிகாரப்பூர்வமான அழைப்பு ஊடகவியலாளருக்கு. அண்மை செய்தி. சென்னை அசோக் நகரில் விசிக அலுவலகத்தில் தற்போது நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது குறித்து மாலை 4 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். சென்னை அசோக் நகரில் இன்று மாலை 4 மணிக்கு முறைப்படி விசிக தலைவர் திருமாவளவன் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவிப்பார் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்கள் லாவண்யா. வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவை இந்த தமிழகமே நோக்கி கொண்டிருக்கிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கும் பொழுது தாவேக்கா தனித்த பெரும்பான்மையோடு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சூழலானது உருவாகும், உறுதி செய்யப்படும். அதற்காக அனைவரினுடைய அந்த பார்வையுமே விசிகாவில் திருப்பி இருக்கிறது. காலை 10 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் காலம் கடந்து சென்று கொண்டிருந்தது. தற்பொழுது விசிகாவினுடைய செய்தி தொடர்பாளர் பாவலர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை செய்தியாளர்கள் மத்தியிலே தெரிவித்தார். அதாவது முறைப்படி இந்த அறிவிப்பானது வெளியாகும். இன்று மாலை 4 மணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தாவேக்காவிற்கு ஆதரவா அல்லது ஆதரவு இல்லையா என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் என்று அவர் தெரிவித்தார். முறைப்படி சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தையினுடைய பல்வேறு கட்டங்களை தாண்டிய பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை 4 மணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெரிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்தித்து அறிவிப்புகளை வெளியிடுவார் என விசிகாவினுடைய செய்தி தொடர்பாளர் பாவலர் தெரிவித்தார். காலையிலிருந்து செய்தியாளர்கள் விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்தில் முகாமிட்டு இருக்கிறோம். அறிவிப்பு எப்போது வெளியாகும், அரசியல் மாற்றம் என்ன நிகழப் போகிறது என்பதனை தெரியப்படுத்துவதற்காக காலையிலிருந்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இந்த தகவலை அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். இருப்பினும் மாலை 4 மணிக்கு முறைப்படி அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்படும் என விசிகா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் விசிகாவிற்கும் தாவேக்காவிற்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக அம்பலமாகிறது. ஏனென்றால் கூட்டணியில் பங்கு, அதாவது கூட்டணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற விசிகாவினுடைய கோட்பாட்டிற்கு செயல்படுவம் கொடுக்கக்கூடிய அந்த காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு கோரிக்கைகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு தாவேக்கா அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு இடையே சுமூகமான முடிவு எட்டப்படக்கூடிய ஒரு சூழலில் விசிகா தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடக்கும். விசிகாவினுடைய ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சூழலானது உறுதியாகும். அப்பொழுதுதான் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் சட்டப்பேரவையில். ஏற்கனவே
3 முறைக்கு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதங்களை கொடுக்கும் பொழுதும் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை விஷயத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் கூறி ஆளுநர் அவரை திருப்பி அனுப்பி இருக்கிறார். அந்த வகையிலே இனிமேலும் காலம் கடத்தக்கூடாது என தமிழக வெற்றி கழகத்தினரும் முடிவு செய்திருக்கிறார்கள். பனையூரில் சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை நடைபெற இருக்கிறது பிற்பகல் வேளையிலே. இது ஒரு அசாதாரணமான அரசியல் சூழல் நிலையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் கடந்த ஆண்டுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய அந்த சட்டப்பேரவை தேர்தல்களை எடுத்து பார்க்கும் பொழுது, அதனுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே தனித்து பெரும்பான்மையோடு ஆளும் கட்சியானது ஆட்சி அமைக்கும். அந்த வகையிலே இந்த தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவானதை அடுத்து, ஆனால் தனித்த பெரும்பான்மையை அதை நிரூபிக்கவில்லை. தனித்த பெரும்பான்மைக்கு பிற கட்சிகளினுடைய ஆதரவு தேவைப்பட்டது. காங்கிரஸ் கூட்டணியிலேயே சேர்ந்து தன்னுடைய ஆதரவை காட்டியது. அதே போல இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கினார்கள். அந்த நிபந்தனையற்ற ஆதரவு ஆளுநர் ஆட்சியத்திற்குள் வரக்கூடாது, மேலும் பாஜக மறைமுகமாக இங்கு ஊடுருவ கூடாது என்ற ஒரு நீதியிலே நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகிறோம். தாவேகாவினுடைய செயல்பாட்டில் ஏதேனும் குறைகள் இருந்தால் எதிர்கட்சியாக இருந்து குரல் எழுப்புவோம் என்ற ரீதியில் தான் இடதுசாரிகள் ஆதரவை நல்கினார்கள். ஆனால் விசிகாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று விசிகாவினுடைய தலைவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என அனைவருமே காத்து கொண்டிருந்தனர். ஆனால் அந்த அறிவிப்பானது காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, தாமதப்படுகிறது. கள யதார்த்தத்தை பார்க்கும் பொழுது உண்மையாகவே இந்த அறிவிப்பு என்பது தாமதப்படுத்தப்பட்ட ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்கிறது. காலை முதற்கொண்டு விசிகாவினுடைய பலகட்ட நிர்வாகிகளை எல்லாம் பேசியிருக்கிறோம், தலைவர்களை சந்தித்திருக்கிறோம். மேலும் விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்தில் காலை முதற்கொண்டு காத்திருக்கிறோம். எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. பேச்சுவார்த்தை மட்டுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். முறைப்படி மாலை 4 மணிக்கு சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்றும், விசிகாவினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் தற்பொழுது விசிகா நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர்.